நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. தைமகம் திருமழிசை ஆழ்வாரின் திருநட்சத்திரம். அவர் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் திருமழிசை என்னும் ஊரில் அவதரித்தவர். அவருடைய ஆச்சாரியன் விஸ்வக்சேனர். ஆழ்வார்களில் இவருக்கு ஆச்சாரியனாக பேயாழ்வார் அமைந்தார். குரு பரம்பரை பிரபாவத்தில் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. 12 ஆழ்வார்களில் ஒவ்வொரு ஆழ்வாரும் பெருமாளுடைய ஆயுதத்தில் ஒவ்வொரு அம்சமாக அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. திருமிசை ஆழ்வார் சக்கரத்தாழ்வாரின் அம்சமாய் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறார். திருமழிசை என்ற ஊரிலே பார்கவ மகரிஷிக்கும் கணக்காங்கி என்ற அப்சராவுக்கும் ஆழ்வார் பிறந்தார். கை கால்கள் இல்லாமல் உயிரற்ற சதை போன்று இருந்ததால் அங்கேயே மூங்கில் புதரில் விட்டுவிட்டு சென்று விட்டாள். பின்னர் திருவாளன் என்ற பழங்குடியினரால் தூக்கிச் செல்லப்பட்டு வளர்க்கப்பட்டார். அதற்கு முன்பு ஸ்ரீதேவியுடன் விஷ்ணு சேர்ந்து அந்த சதையாக இருக்கக்கூடிய ஆழ்வாரை கடாட்சித்து அவருக்கு உயிரை கொடுத்து மனிதனாக மாற்றினார். இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளான திருவாளனுக்கும் பங்கஜவல்லிக்கும் அழகான குழந்தையாய் வளர்ந்து வந்தார். 10 வயது வரை திருமழிசை கிராமத்திலேயே வசித்து வந்தார். பல மதங்களை தழுவி இருந்தார். பிறகே அவர் வைணவத்தில் தீட்சை பெற்றார். அங்கிருந்த பல்லவ மன்னன் கணிகண்ணன் என்ற இவருடைய சீடனிடத்தில் வந்து, எல்லோரும் பெருமாளை பற்றி பாடுகின்ற உன்னுடைய ஆசான் என்னை பற்றி பாடும்படி கூறு என்று கூறினார். அதற்கு மறுத்த கணிகண்ணன், என்னுடைய ஆழ்வார் பெருமாளை பற்றி மட்டும்தான் பாடுவார், அவரிடத்திலே போய் நான் இதை யாசிக்க மாட்டேன் என்று கூற கோபம் கொண்ட அந்த அரசன் கணிகண்ணனை நாடு கடத்தினான். கணிகண்ணன் போன பின்பே இந்த விஷயம் கேட்டு திருமழிசை பிரான் பெருமாளிடத்தில் சென்று, கணிகண்ணன் போகின்றான், காமருப்பு கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, சென்னாக புலவனும் போகின்றேன், நீ உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்றார். மணிவண்ணா என்று பெருமாளை அழகாக வர்ணிக்கிறார். இவர் வெளியே வந்தவுடன் அந்த ஊருக்கு பல அபசகுனங்கள் நிகழ்ந்தது. மனம் வருத்தமடைந்த மன்னன் எதனால் இப்படி நடக்கின்றது என்று அவன் கேட்க, வைஷ்ணவனிடத்தில் அவன் பட்ட அபச்சாரமே காரணம் என்று பலர் கூற, மறுபடியும் ஊருக்குள் அழைத்து வர இவரும் பெருமாளை கூப்பிட்டு கொண்டு மறுபடியும் அங்கேயே எழுந்தருளினார். அவர் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் என்ற பிரபந்தங்களை அருளியிருக்கிறார். பெருமாளின் பரத்துவத்தை இவரை விட அழுத்தமாக எவராலும் கூற முடியாது. திருமயிலையில் அவதரித்த பேயாழ்வார்தான் இவரை திருத்தி பணிகொண்டார். ஒரு பொத்தல் குடத்திலே கைரவணி புஷ்கரணி நீரை எடுத்து இத்துப்போன கயிற்றால் அதை வேறொரு குடத்துக்கு நீரை மாற்றி கொண்டிருந்த பொழுது, இப்படி பொத்தல் குடத்தினாலும் இத்துப்போன கயிற்றாலும் எவ்வளவு நாழி இந்த நீரை குடத்தில் நிரப்ப முற்பட்டாலும் இந்த நீரானது நிரம்பாது என்று கூறினார் திருமிசை ஆழ்வார். அதுபோல அன்றோ இந்த சமய பக்தி தேவரே, இங்கே இருக்கிறானே வேங்கடகிருஷ்ணன் என்னும் பார்த்த சாரதி, அவனுடைய அடிமையாய் நாம் இருக்க அதை விடுத்து வேறெங்கோ போகின்றீரே என்று அவருக்கு அறிவுரை கூறி தம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு திருத்தி பணிகொண்டார் பேயாழ்வார். இவை அனைத்தும் 6000 படி குரு பரம்பரை பிரபாவத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருமழிசை பிரான் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.